வணக்கம் அவர்களே. நான் கத்திரிக்காய் சாகுபடி பண்றேன். என் கத்திரிக்காய் சாகுபடியில மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது, என் காய் நல்லாவே கலர் வர மாட்டுது. நிறைய மருந்து அடிச்சு பாக்குறேன், நிறைய டானிக் அடிச்சு பாக்குறேன். ஆனாலும் பெருசா கலர் வரல. கத்திரிக்காயில நல்லா கலரா காய் வரதுக்கு என்ன மருந்து அடிக்கணும், என்ன உரம் போடணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு விவசாயிகளுக்கு கேட்டுருந்தீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க முழுக்க கத்திரிக்காய் சாகுபடியில நல்லா கலர் வர்றதுக்கு நல்லா டார்க்கா பார்த்தோன்னே நம்ம கத்திரிக்காய் எடுத்துட்டு போறோம், பச்சை தண்ணி மாதிரி கலர் வர்றதுக்கு என்ன உரங்கள் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா பார்க்க போறோம். எப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவரி செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு ஷேர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். கத்திரிக்காய் சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்ச ஒரு 100 இருந்து 200 ஏக்கரா ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே பண்ணி கூட பயிர். கத்திரிக்காய் அப்படிங்கிறது நம்மளோட தமிழர் வாழ்வியல்ல முக்கியமான ஒரு பிரதான காய். எல்லா வகையான நேரங்களையும் ஒரு வாரத்துல வைக்கிற குழம்புல கத்திரிக்காய் ஒரு நாளாவது அந்த குழம்பு இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் அப்படிங்கிறது ஊரை பொறுத்து டைப் மாறி, சில பக்கம் பச்சை காய் போகும், பக்கம் வரிக்காய் போகும், சில பக்கம் ஊதா கலர் காய் போகும், நிறைய உஜலக்காய் நிறைய டைப்ல போகும். ஸோ கலர் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமும் கூட. கத்திரிக்காய் பர்டிகுலரா பார்த்தோம்னா நிறைய இடங்கள் நம்ம பறிச்சோம் அப்படின்னா காய் ரொம்ப டல்லா பார்க்க ரொம்ப இதா இல்லாம ரொம்ப டல்லா இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கதா செய்யுது. இந்த மாதிரி பார்க்க பளிச்சுன்னு இல்லாம இருக்கிறது. கத்திரிக்காய் கலவராம போறதுக்கு ஒரு 2-3 காரணம் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா ரகமே உலக டல்லான கலர் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி பிரீட், அதாவது ஜெனடிக்கல் கேரக்டர் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு காரணமாகும். ரெண்டாவது பார்த்தோம்னா இன்செக்ட் இன்ஃபெக்ஷன், த்ரிப்ஸ் சரிவர மேனேஜ் பண்ண வால்பேனை சரிவர நல்ல மருந்துகள் கொடுத்து கவனிக்காம விட்டோம்னாலும் இந்த மாதிரி கலர் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். முக்கியமா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தோம்னா டானிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னா டானிக் நிறைய பேர் நம்ம அமினோ ஆசிட், ஃபல்விக் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னா உண்மையுமே இந்த சத்துக்கள் கொடுக்கறது மூலமாக அதிகமா கலர் கொண்டு வர முடியும். அமினோ ஆசிடும் பொட்டாசியம் கடந்த அமிஃபால் கே அப்படிங்கக்கூடிய மாலிகுல், இந்த மாலிகுல் லிட்டருக்கு 5 மில்லி நம்ம கொடுக்கறது மூலமாக நல்ல பச்சை தண்ணி நல்லா எலாங்குவேட்டடா காய் வரும். நல்லா டார்க்கா என்ன கலர் இருக்கோ அந்த கலர் ரொம்ப திக்கனிங்க நல்லா பார்க்க நல்லா டார்க் கலரா பிக்மெண்டேஷன், அதாவது பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப டார்க் கலரா வருது அப்படிங்கிறது உறுதி பண்ண முடியும். லிட்டருக்கு 5 மில்லி இந்த அமிஃபால் கே ஒரு டேங்க் ஊத்தி அடிக்கிறது மூலமாக நம்ம பூச்சி மருந்து கூட நோய் மருந்து கூட இந்த மருந்து அடிக்கலாம். இதுல என்ன கலந்துருக்கு அப்படின்னா 35% பொட்டாசியம், சேம் சில பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் ஒரு 10%, எல் ஆல்பா அமினோ ஆசிட் அப்படிங்கிறது ஒரு 10% கலந்துருக்குது அப்படிங்கிறது கூடுதல் பெனிஃபிட். இந்த அமிஃபால் கே அப்படிங்கக்கூடிய மாலிகுல் அப்படிங்கிறது லிட்டருக்கு 5 மில்லி நம்ம இதை கலந்து அடிக்கிறது மூலமாக நல்ல கலரான நல்லா எலாங்குவேட்டடா பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கக்கூடிய கத்திரிக்காய் தாவரங்கள் உற்பத்தி பண்ண முடியும். சோ இந்த கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நீங்க கலர் வரலன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மருந்து உபயோகப்படுத்துங்க. இது ஒரு உரம், இது பூச்சி மருந்து கூட நோய் மருந்து கூட நீங்க தனியாக கூட அடிக்கலாம். கத்திரிக்காயில ஒரே ஈவனா பூ பிஞ்சு இறங்குறதுக்கும் காய்ப்பெல்லாம் பெருவட்ட வரதுக்கும் நல்லா சைனிங்கா பார்க்கலாம் பல காய் வரதுக்கு தாராளமா இந்த அமிஃபால்கே அப்படிங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அது மூலமா நல்ல மகசூல் அப்படிங்கிறத விவசாயிகள் எடுக்க முடியும் அப்படிங்கறதா இதுக்கு நான் சொல்லி ஆசைப்படுறேன். எந்த வீடியோவை கத்திரிக்காய் விவசாயம் மறக்காம ஷேர்